கீர்த்தனா எங்கம்மா போற? இதோ தனாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். முருகா வருவான், அவனை கூட்டிட்டு போக சொல்றேன். அவங்க பொண்டாட்டி என்ன திட்டுறதுக்கா? தோ முருகனே வந்துட்டனே. முருகா, கீர்த்தனா தனா வீட்டுக்கு போகணுமா, கூட்டிட்டு போய் விட்டுருப்பா. சரி ஆமா விட்டுறேன். ஏங்க அப்பா கால் பண்ணி வச்சுட்டு வர சொன்னார், போயிட்டு வந்துடலாங்க. இல்லைம்மா கீர்த்தனை இங்கே வெளியே போகணுமா? வெளியே போகணுமா? என்னாச்சு கீர்த்தனா? நீங்க போயிட்டு வாங்க, மாமா சும்மா விளையாடுறாரு. அவளே சும்மா சொல்றேன்னு சொல்றா, போயிட்டு வந்துடலாங்க. வர கீர்த்தனா, வர அத்தை. கீர்த்தனா என்னை மன்னிச்சிடுமா. பரவாயில்ல அத்தை, எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. ஏம்மா இப்படிலாம் பேசுற? என் வாழ்க்கையே அப்படிதான். நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்காது. நீ இதை பத்திலாம் கவலைப்படுற? அத்தை நான் உன் கூட வரேன், வா போலாம். டேய் முருகா, தேவன் எங்கடா? அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. வா அம்மா, நீ எங்கேயும் வெளியே போகணும்னு சொல்லல, வா நானே விட்டுருவேன். இல்லை ஏம்மா என் கூட வரமாட்டியா? அப்படிலாம் இல்லை மாமா. இப்போ என்னம்மா யோசிக்கிற? போ. இப்போதான் நீ உங்க அப்பா கூட போனேன்னு முருகன் சொன்னா. அதுவா அத்தை? ஏங்க நான் வரும்போது கீர்த்தனை தான் சொல்லிட்டு இருந்தா. என்ன சொல்லிட்டு இருந்தா? அவள் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தாம்மா. அப்போ அவளை கூட்டு போக வேண்டியதானங்க? இல்லை நீ ஏன்னா தப்பாக நினைக்க போகிறதா வேணான்னு சொல்லிட்டா. நீங்க முதல்ல கீர்த்தனை கூட்டு போங்க. நீ இப்படி சொல்லியிருந்தேனா நானே அவளை கூட்டிட்டு போயிருப்பேன்ல. ஏன் புருஷனே நான் அவர் சந்தேகப்பட்டேன்னு யோசிச்சுட்டாரு. அதை நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாமா? அதுக்காக தான் அவர் எந்த பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போனாலோ இல்லை யார்கிட்ட பேசினாலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அது நான் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை.